Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 400. ஓபன் பண்ணா அந்த பீட்டர் மேன காட்டுறாங்க. அதான் கேமிய கடத்திட்டு போனால அந்த நல்லவன் தான். அவனோட மூஞ்ச போட்டு கீன்னு கீச்சு தள்ளி இருக்கு. எல்லாம் நம்ம ஆளுக பார்த்த வேலைதான். ஐயோ நம்ம பாசுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லி அவனுக்கு ஆளுகெல்லாம் புலம்பி தள்ளுவானுங்க. என்ன கேமிய கடத்திட்டு போய் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தை எழுத்து விட்டானுங்க. தேவையாட அந்த வேண்டாத வேலை. அப்படியே ஒரு வழியா இவங்களும் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன இவனோட பில்டப் தான் தாங்க முடியல. மூஞ்ச ஹேண்ட்ஸம் ஃபேஸ்னு சொல்லி காஞ்சூரிங் மூஞ்சா மாத்தி காமிச்சிட்டு இருப்பான். எப்போ எந்த டைம் எந்த ஹெல்ப் வேணாலும் சரி என்னைய கூப்பிடுங்க. மெயினா ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு இவங்க சேஃபா கிளம்பிட்டாங்கன்னா அந்த மேட்டரையும் இன்ஃபார்ம் பண்ணுமாமா. ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இவன் வேகமா வந்து நிப்பானாமா. இது வரைக்கும் இவன் வந்து பண்ணதே பெரிய ஹெல்ப். தயவு செஞ்சு இங்க இருந்து போய் தொலை, உன் மூஞ்ச இதுக்கு மேல பார்க்க முடியல. உடனே சரி ஓகேன்னு இந்தாங்க உங்க ஹேண்ட்பேக்னு சொல்லி நீட்டுவான். அது கேமியோடது. அந்த பீட்டர் மேனை போட்டு பொழந்து கட்டினாங்கல்ல, அவன் ஆட்டைய போட்டு வச்சிருந்தான். அவங்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்து இப்ப அதையும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன ரோசி ரைடர்ஸ் வாங்கலே போவோன்னு சொல்லிட்டு கத்திட்டே அங்கிருந்து கிளம்புவான். இவன் மூஞ்ச மாத்தினதுல இருந்து பேரையும் மாத்திட்டானேன்னு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. சரி ஒரு வழியா இவனுக்கு 13 வந்து சேர்ந்தாச்சு. இனி நேரா அந்த ஷாகி கிட்ட போக வேண்டியதானே. என்ன இந்த ஹச்சி பயலுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கிறதுனால அவனை உடனடியா படுக்க வச்சு ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். ரைட்டு போய் கதவை தட்டுவாங்க. இவங்கள பார்த்த உடனே அந்த ஷாகி ஷாக் ஆயிருவான். ஆமா இவனை கண்டுபிடிப்பாங்கன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஹச்சி வேற பயங்கரமா முக்கிட்டு இருப்பானா. சரி இவனை சட்டு புட்டுன்னு பெட்ல படுக்க போடலான்னு சொல்லும் போது நம்ம லூஃபி ஆமா என்கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லணும்னு சொன்னீங்களே இன்னாததுன்னு கேட்பான். சொல்லிட்டா போச்சுன்னு கிங் ஆஃப் த பைரட் கப்பலோட வைஸ் கேப்டன் நானுன்னு சொல்லுவான். அவளாதான் லூஃபி பயங்கரமா ஷாக் ஆகி வாய்கிலியே அத்துவான். இது அந்த பைரட் ஷிப்ல நீ கேப்டன் ஆயான்னு. அவன் மட்டும் ஷாக் ஆகல, நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு மேல ஷாக்கு. ஆக்சுவலா அந்த ஹச்சி மூதேவிக்கு இது ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ஏன் இந்த மேட்டர் சொல்லனா இவங்க வந்த வேலை கோட்டிங் பண்றதுக்காக மட்டும் தானே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டுன்னு சொல்லி விட்டுட்டானாமா. இதுல இன்னொரு ஷாக்கிங் மேட்டர் என்னன்னா நம்ம ஆளுக எல்லாருமே சில்வர் சைலிங்கிற பேரை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்காங்க. சொல்ல போனா இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஒரு டைம் ஆச்சு இவன் பேரை கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு ஃபேமஸான ஆளுவன். இங்க நம்ம ப்ரூக்கு தின்னுகிட்டே கோல்டு ரோஜரா சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு வீரனோட பேரை நான் கேள்விப்பட்டேன். ஆனா சரியா எனக்கு ஞாபகம் இல்லாமா. ஏன்னா இவன் தான் 50 வருஷத்துக்கு மேல சாகாம சுத்திட்டு இருக்கானே. கண்டிப்பா அவனை பத்தி எல்லா சம்பவத்தையும் கேள்விப்பட்டிருப்பான். ஆனா மண்டையில எதுவுமே ஞாபகம் இல்ல போல. சரி இவ்வளவு பெரிய ஆளுக்கு இந்த ஹச்சி பையல எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி ரெய்லி கடல்ல மாட்டிட்டானாமா. அந்த டைம் தான் ஹச்சி வந்து இவன் உயிரையே காப்பாத்தினது. அப்பத்துல இருந்தே ஹச்சி இவரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. என்ன அதுக்கப்புறம் தான் அந்த ஹச்சி சன் பைரட்ஸ் கிட்ட போய் சேர்ந்துட்டானாமா. ஆனா அது வேற யாரும் இல்ல, அந்த அர்லாங்கு கூட்டம் தான். அப்பதான் நம்ம சஞ்சீவ் ஒரு சூப்பரான கேள்வி கேட்பான். என்னன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ரோஜரை மர்கையா சாலா பண்ணிட்டாங்க. அவனை மட்டும் இல்ல அவனை சேர்ந்த எதுவா இருந்தாலும் சரி கருணையே காட்டாம கொண்டுறானுங்க. அப்படி இருக்கும்போது வைஸ் கேப்டன் எப்படி உங்களை மட்டும் விட்டாங்க? ஏன்னா என்டையர் குரூவையுமே புடிச்சு காலி பண்ணாதான் இவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு கேட்ட உடனே அப்படி ஒரு அமைதி. இதுக்கு அந்த ஆளு என்னதான் பதில் சொல்லுவான்னு பாப்போம்னு அப்படியே எல்லாம் ஆர்வமா லுக் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மேட்ரே சொல்லுவான். இவங்கள முதல்ல அந்த நேவி ஆளுக பிடிக்கவே இல்லையாமா. பிடிச்சாதானே காலி பண்றதுக்கு. ஆக்சுவலா கோல்டி ரோஜரே வேணும்னே தான் போய் நேவி கிட்ட மாட்டினானாமா. இந்த மேட்ரை கேட்டோன்னே அம்புட்டு அப்படியே அள்ளு விடும். எது அவரா போய் மாட்டினாரான்னு. ஆனா கவர்மெண்ட் ஏதோ இவனுங்களே போய் பிடிச்ச மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருப்பானுங்க. அப்பந்தானே அவனுங்க எவ்வளவு பெரிய பிஸ்தா பாதாம் பருப்புன்னு சொல்லி அவனோட பவரை வெளியே காட்ட முடியும். இப்ப மறுபடியும் அங்க ஒரு கேள்வி வரும்ல, எதுக்கு கிங் ஆஃப் த பைரட் அவனே போய் மாட்டணும்னு. அப்பந்தான் மேட்டர் சொல்லுவான். இவங்க ஜேர்னியோட எண்டையே பாத்துட்டாங்களாமா. அதாவது இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டானுங்க. ஆக்சுவலா கோல்டடி ரோஜரை மக்களுக்கு முன்னாடி வச்சு சம்பவம் பண்ணானுங்கல்ல, அந்த சம்பவம் நடக்கிற 4 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டடி ரோஜருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. சொல்ல போனா ஒரு டிசீஸ். ரோஜரால கூட அந்த கஷ்டத்தை அவாய்ட் பண்ண முடியல. சொல்ல போனா அது ஒரு கியூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ். ஆனா அந்த பஞ்சாயத்தை சரி பண்ண ஒருத்தன் இருந்தான். அது வேற யாரும் இல்ல, ட்வின் கேப்ல இருந்த கிராக்கஸ்னு ஒருத்தன். இவங்க ரொம்ப மதிக்கிற லைட் ஹவுஸோட கீப்பர். அது மட்டும் இல்லாம இந்த கடலோட டாக்டரும் அவன் தானாமா. கிராக்கஸ்ங்கிற பேரை கேட்டவனே ப்ரூக்கு ஷாக் ஆயிருவான். ஏன்னா இவனுக்குமே அங்க ஒரு கனெக்ஷன் இருக்குது. சரி இப்ப இந்த கதைக்கு வருவோம். கோல்டி ரோஜரோட டீம் என்ன பண்ணாங்க, கிராக்கஸ்ட போய் ஹெல்ப் கேட்டாங்க. எதுக்குன்னா இப்ப அவங்க கடைசி வாயேஜுக்கு போகணும். அப்ப அவங்க ஷிப்புக்கு டாக்டர் தேவை. அப்பதான் கோல்டி ரோஜரை பத்திரமா பாத்துக்க முடியும்னு. அப்படியே ஒரு 3 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் சாவுல இருந்து அவன் எஸ்கேப் ஆனான். ஆக்சுவலா ரோஜர் பண்ண விஷயம் ஒரு இம்பாசிபிளான விஷயம். இது வரைக்கும் சாவுல இருந்து இந்த மாதிரி ஒருத்தன் தப்பிச்சு வந்ததே இல்ல. அப்புறம் என்ன தலைவர் கிராண்ட் லைனையே கான்குவர் பண்ணிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு லூஃபி அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனா நம்ம ப்ரூக்கு தான் பயங்கரமா எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பான். ஏன்னா ட்வின் கேப்ல இருக்க அந்த கிராக்கஸோட பேரை கேட்ட உடனே அவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. அங்கதானே லாப்புனும் இருக்குது. சோ அதை நினைச்சு தேம்பி அழுவான். இங்க உசோப்புகள்லாம் பயங்கரமா ஷாக் ஆகும். அப்படின்னா அந்த கிராக்கஸ்
மார்க்கஸுமே கிங் ஆஃப் த பைரட்டோட கப்பல்ல ஒரு மெம்பரா இருந்திருக்கான். ஆனா அவன் அந்த மாதிரி பைரட் ஷிப்ல டாக்டரா இருந்தான்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சரி, அவன் 3 வருஷம் இவங்க கூட சேர்ந்து பைரட்டா இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா ரெய்லியே ஆச்சரியப்படுவான், நீங்க அவனை மீட் பண்ணிக்கலான்னு. ஆக்சுவலா அவன் எதுக்கு இவங்க கூட வந்து இருப்பான்னா இன்னொரு குரூப் ஆஃப் பைரட்டை தேடி. அந்த பைரட் குரூப் வேற யாரும் இல்ல, நம்ம ப்ரூக்கோட டீம் தான். லாபூன் இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றதுக்காகவே கிங் ஆஃப் த பைரட் கப்பல்ல ஏறி இவங்களை தேடி வந்திருக்கான். எங்கேயாச்சும் சிக்கினாங்கன்னா லாபூனை பத்தி சொல்லிடலான்னு. எது எங்களை தேடி வந்திருக்கானு சொல்லி ப்ரூக்கு தேம்பி தேம்பி அழுவான். ஆனா அவன் இவங்க க்ரூ மெம்பரா இருந்தது வெறும் 3 வருஷம் மட்டும்தான். பட் இருந்தாலுமே அவன் இவங்க க்ரூல எப்பவுமே ஒரு மெம்பர் தானாமா. என்ன இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் திருப்பி அவனை போய் மீட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சஞ்சி அடுத்து ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வருவான். சஞ்சி தான் டாபிக்கை விட்டு விலகாம கரெக்டா கேள்வி கேட்கறான். என்னன்னா கிங் ஆஃப் த பைரட் கிராண்ட் லைனையே கான்குவர் பண்ணாருல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சதுமா. அதுக்கப்புறம் தான் இந்த மொத்த உலகமுமே கோல்டு டி ரோஜரை கிங் ஆஃப் த பைரட்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா கிங் ஆஃப் த பைரட்டா அவன் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எப்பவும் சரி ஒழுங்கா இருக்கவே இல்ல. ஏன்னா அவனைத்தான் புடிச்சு போட்டு தள்ளிட்டாங்களே. சாக போறவனுக்கு இப்படி ஒரு சூப்பரான டைட்டில் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. ஆனா ரோஜர் எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ணானாமா. சொல்ல போனா அவனுக்கு எல்லா விஷயத்தையுமே பளிச்சுன்னு பண்ணாதான் ரொம்பவும் பிடிக்கும். அது சண்டையா இருந்தாலும் சரி ஜாலியா இருந்தாலும் சரி அவன் அப்படித்தான். சொல்ல போனா ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்ணணும்னா கூட என்ஜாய் பண்ணிட்டே தான் எல்லா வேலையும் பண்ணுவானாமா. அப்படி உங்களோட ஜேர்னி ஒரு முடிவுக்கு வந்த உடனே கோல்டு டி ரோஜர் என்ன பண்ணிட்டான், ரோஜர் பைரட்ஸை யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா கலைஞ்சு போக சொல்லி ஆர்டர் போட்டுட்டான். அப்புறம் என்ன ஒவ்வொருத்தரா தனித்தனியா பிரிஞ்சு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு காமரேடா இவங்க லைஃப்ல பயங்கரமான ரிஸ்க் எடுத்திருக்காங்க. பட் இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே எதுவும் தெரியாது. மெயினா இவருக்கு எதுவுமே தெரியாதாமா. இவங்க இப்படி எல்லாம் கலைஞ்சு போன ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கோல்டு டி ரோஜர் வேணும்னே கவர்மெண்ட்ல போய் மாட்டி இருக்கான். அப்புறம் என்ன அவனை அரெஸ்ட் பண்ணி பப்ளிக்கா ஈஸ்டர்ன் ப்ளூ டவுன் ஆன லோக் டவுன்ல வச்சு மக்களுக்கு நடுவுல கையில சங்கிலிய போட்டு கட்டி இழுத்துட்டு போய் அவனை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டானுங்க. அப்படி அவனை கூட்டிட்டு போகும்போது இவனை பார்க்க அங்க ஏகப்பட்ட எங்கான ஆளுகள்லாம் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டானாமா. அவங்க எல்லாம் நிறைய பேர் இப்ப பெரிய ஆளாகணும்னு கடலை சுத்திட்டு இருக்கானுங்க. கோல்டி ரோஜரை கடைசியில போட்டு தள்ளும் போது இந்த உலகமே அதை போக்கஸ் பண்ணாங்க. ஆனா இவன் மட்டும் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. ஏன்னா கடைசியா கோல்டு டி ரோஜரை மீட் பண்ணும்போது நல்லா ஜாலியா சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு இவன்ட்ட என்ன சொல்லிருப்பான்னா, நான் என்னைக்கும் சாக போறதில்ல பார்ட்னர், நீ ஒண்ணு கவலைப்படாதேன்னு. ஆனா கடைசியில வாண்டடா போய் அவனே மாட்டி செத்து இருக்கான். சொல்ல போனா இவன் போய் அப்படி மாட்டினப்போ வேர்ல்டு கவர்மெண்ட்டும் நேவியும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இவனை போட்டு தள்ளத பாக்குறதுக்கு அங்க எக்கச்சக்க மக்கள் கூட்டம். இப்ப தண்ணியை மட்டும் எடுத்து ஊத்துனீங்கன்னா ஒரு சொட்டு கூட கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்டம். ஆக்சுவலா கவர்மெண்ட் எதுக்காக ரோஜரை இந்த மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடியும் வச்சு போட்டு தள்ளாங்கன்னா அப்பதான் மத்த பைரட்ஸுங்க எல்லாத்துக்குமே இது ஒரு உதாரணமா இருக்கும்னு. ஆனா அவனுக்கு தெரியாம போச்சு அது ஒரு கிரேட் பைரட் ஏஜோட ஓபனிங் செரிமோனின்னு. அதான் கடைசியா ரோஜர் ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. இந்த உலகம் எனக்கு கொடுத்த அந்த ஒன் பீஸ நான் மறைச்சு வச்சிருக்கேன், முடிஞ்சா போய் கண்டுபிடிச்சு எடுத்துக்கங்க, அதுதான் ஒன் பீஸ்னு சொல்லும் போதே அவரோட முதுகுல சரக்குன்னு கத்திய 2 பக்கம் இருந்து இறக்கி இருப்பானுங்க. அவ்வளவு நேரம் இதை வெறும் சம்பவமா பார்த்துட்டு இருந்தவனுங்க எல்லாரோட கண்ணுலயுமே அப்படி ஒரு வெறி, அதாவது ஃபயர் ஃபயர். அதை நம்ம கோல்டி ரோஜர் கொளுத்தி விட்டான். வாவ் சூப்பர்னு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியாம கத்துன்னு கத்துவாங்க. அப்படி அவங்க கத்துனதுலயே அந்த இடம் பயங்கரமா அதிரும். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ரெய்லி அன்னைக்கு நைட்டு இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில சிரிக்காத அளவுக்கு சிரிச்சிருக்கான், அழுகாத அளவுக்கு அழுதுருக்கான், குடிக்காத அளவுக்கு குடிச்சிருக்கான். அதுவும் அந்த ஒரு நாள் நைட்ல. மொத்தத்துல இவங்க கேப்டன் ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருங்கிற மாதிரி சொல்லுவான். இப்படி அவன் சொல்ல சொல்ல நம்மளுக்கு அந்த கதையை ஆர்வமா வாய பொழந்துகிட்டு கேக்குறதோட அதை கேட்டுட்டு நம்ம லூஃபிக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிரும். அவங்களுக்கு மட்டுமா எல்லாருமே அப்படியே ஆடி போய் உட்கார்ந்து இருப்பாங்க. பின்ன கோல்டு டி ரோஜர் என்னென்னலாம் வேலையை பண்ணியிருக்காரு. ஆனா ரோஜரோட கதையை மத்தவங்க சொல்றதுக்கும் இப்ப இவரு சொல்றதையும் கேட்கும் போது டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்குது. மொத்தத்துல இதெல்லாம் கேட்கும் போது என்ன புரியுது, இப்படி ஒரு கிரேட் பைரட் ஏராவை கோல்டு டி ரோஜர் வேணும்னே கிரியேட் பண்ண மாதிரி இருக்குல்ல. ரெய்லிய பொறுத்த வரைக்கும் அதை அப்படியும் சொல்லிட முடியாது. ஏன்னா ரோஜர் செத்து போயிட்டான். அவன் உயிரோட இருந்திருந்தான்னா அந்த எராவை அவர் தான் கிரியேட் பண்ணாருன்னு சொல்லலாம். இப்ப அப்படி ஒரு எரா கிரியேட் ஆயிருக்குன்னா அதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க இவங்களால மட்டும்தான் முடியும். ஆனா அவனுக்கு தெரிஞ்சு ரோஜர்ட்ட இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க கத்துருப்பாங்கன்னு சொல்லி நம்புறான். அதான் அந்த டவுன் ஸ்கொயர்ல எக்ஸிக்யூட் பண்ணாங்கல்ல அந்த டைம். இதெல்லாம் நம்ம லூஃபி தின்னுட்டே கேட்டுட்டு இருப்பானா. அப்போ ரெய்லி உன்னோட ஃப்ரெண்டு ஷாங்ஸும் அவங்க கூட்டத்தை சேர்ந்தவன் தான் சொன்ன உடனே ஷாங்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். அட அவன் மட்டும் இல்லப்பா பகிய தெரியுமான்னு கேட்பாரு. உடனே நம்மளுக்கு மூஞ்சி எல்லாமே கொஞ்சம் கொடூரமா மாறும். ஏன்னா பகிய கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. உங்கள யார் யாருக்கெல்லாம் அந்த பகிய பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்சவங்க யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க 2 பேருமே எங்க கப்பல்ல அப்ரண்டிஸ்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான் லூஃபியால ஷாக்கு தாங்க முடியல. எது ஷாங்ஸும் பைரட் கிங் கப்பல்ல வேலை பார்த்தவனான்னு. இத பத்தி அவன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நம்ப மோசம். ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவுல ஷாங்ஸ் இவர் பார்த்தாராமா. அந்த டைம் அவங்கிட்ட அந்த ட்ரேட்மார்க்கான ஸ்டார் ஹேட்டும் அவங்கிட்ட இல்ல, அவனோட லெஃப்ட் கையும் அவங்கிட்ட இல்ல. இத சொல்லும் போதே நம்மளுக்கு வேர்த்து விறுவிறுத்து வாயில இருக்கதெல்லாம் துப்ப போவான். ஆனா தண்ணி பைப் அடைக்கிற மாதிரி வாய் அப்படியே லபக்குன்னு அடைச்சுக்குவான். சரி எப்படி ஆச்சுன்னு சொல்லி அவங்கிட்ட கேட்கும் போது எல்லா விஷயத்தையுமே அவன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சொன்னானாமா. என்னன்னா ஈஸ்ட் ப்ளூல ஒரு சின்ன பையன் இவங்களோட கேப்டன் கோல்டு டி ரோஜர் என்ன
என்ன சொன்னாரோ அதே விஷயத்த அவரை மாதிரியே அப்படியே சொல்றான்னு. அட வேற யாரும் இல்ல, அதுதான் மங்கி டி லூஃபி நம்ம பையன். அன்னையில இருந்து ரெய்லி லூஃபிய மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. உடனே லூஃபி பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வெக்கப்படுவான். என்ன ஷாங்க்ஸ் நிறைய விஷயத்த இவங்கிட்ட சொல்லாம விட்டுருக்கான், அந்த விஷயத்தெல்லாம் இப்ப இவங்கிட்ட சொல்றது சரியில்லைங்கிற மாதிரி இவருக்கு தோணும். பட் என்ன இருந்தாலும் அவன் சொன்ன மாதிரியே இவ்வளவு தூரம் எல்லா பஞ்சாயத்தையுமே ஹேண்டில் பண்ணி வந்திருக்கான்ல, அதெல்லாம் பெரிய விஷயம். உனக்காக அந்த ஷாங்க்ஸ் பையன் நியூ வேர்ல்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. லூஃபிக்கு என்ன செம ஹாப்பி. ஐயோ எனக்கு உடனே ஷாங்க்ஸ பார்க்கணும்னு ஆர்வமா சொல்லுவான். சரி ரொம்ப நேரமா எல்லா கதையும் பேசியாச்சு, எப்படியோ பேசிட்டு இருந்தா கதை போய்கிட்டே தான் இருக்கும், அதனால வேலையை பார்க்கலாம். உங்க ஷிப் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு கோட்டிங் வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலைக்கு நான் கிளம்புறேன் பாரு. உடனே ஹச்சி இருந்துகிட்டு கோட்டிங் கொடுக்க நிறைய காசு ஆகும்ல, எவ்வளவு ஆகும்னு சொல்லி கேட்பான். அவன் தெளிவா சொல்லிடுவான், இவங்க எல்லாருமே ஹச்சியோட ஃப்ரெண்ட்ஸுங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்க கிட்ட காசு வாங்குவேன், நீ ஒண்ணு கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. பின்ன காசு வாங்காம இவ்வளவு பெரிய விஷயத்த ஓசிலேயே பண்ணி கொடுத்தாருன்னா சந்தோஷமா தானே இருக்கும். அதுவும் நமியோட கண்ணுல பாக்கணுமே, காசை மிச்சம் பண்ணிட்டோங்கிற சந்தோஷம். ரோபின் அந்த ஸ்கை ஐலாண்டுல இருந்துச்சு கோல்டு டி ரோஜர் எழுதி வச்ச ஒரு பெரிய கல்வெட்டு, அந்த விஷயத்தையும் சரி இவங்க ஐலாண்டு எரிஞ்ச விஷயம் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு ரெய்லி கிட்ட அந்த கேள்வியை கேட்பா, கோல்டு டி ரோஜரோட உண்மையான எண்ணம் தான் என்னன்னு. ஏன்னா கோல்டு டி ரோஜரோட பேரு ஸ்கை ஐலாண்ட்ல பார்த்த ஆன்ஷியன்ட் பானகிளிஃப்ல செதுக்கப்பட்டிருந்துச்சு. எப்படி அவரால அந்த ஒரு ரைட்டிங் எழுத முடிஞ்சது? ஏன்னா அது சாதாரண விஷயமே இல்ல, நான் எல்லாத்தையும் இங்க தான் செஞ்சேன், இத வச்சு நான் பூமியோட எண்டுக்கே உங்களுக்கு ரூட்டு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவரோட பேரை எழுதி வச்சிருப்பாரு. இந்த உலகத்துக்கு அந்த காலத்துல அப்படி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த சம்பவம் எல்லாம் நடந்தது 900 வருஷத்துக்கு முன்னாடி பிளாங்க் செஞ்சுரியில. உங்களுக்கு நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு கேட்ட உடனே அவனோட அடுத்த வார்த்தை, ஆமா எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. அவங்க தான் ஜேர்னியவே முடிச்சிட்டாங்களே, இவங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்குமா என்ன? அப்படி அவன் சொன்ன கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆவா. என்னன்னா இவங்க மொத்த ஹிஸ்டரியுமே படிச்சிட்டாங்களாமா. ஆனா அதுக்காண்டி அவன் எல்லாத்தையுமே சொல்லல. ரோபினுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவான், ஏன்னா இவ ரொம்ப அவசரப்படுறாளாமா. உங்க கப்பல்ல டிராவல் பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ எடுத்து வை, நீயும் சரி ஓஹராவும் சரி ரொம்பவுமே அவசரப்பட்டுட்டீங்க. இப்ப இவன் ரோபின் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான்னா இப்ப இருக்கிற மாதிரி அவளால எதையுமே செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் இந்த உலகத்தை என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தான்னா இவங்க ஒரு மாதிரி ரூட்டை போட்டு போனாங்க, மேபி அவளுக்கு வேற மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கலாம்ல. அப்படி இல்ல உனக்கு ரொம்ப அவசரம்னா கூட இந்த உலகத்தை பத்தி இப்பவே இந்த செகண்டே என்னால சொல்ல முடியும்பா. ரோபின் அப்படியே எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம யோசிச்சு பாப்பா, என்ன பண்ணலாம், கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமான்னு. கடைசியில ஒரு தெளிவு பிறந்துருச்சு. சரி ஓகே, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம், இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணி நானே இதுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறேன்பா. ஒன்னும் கவலைப்படாத, ஒரு நாள் உனக்கு எல்லாமே தெரிய வரும். உன்னோட ஹோம்லேண்டான ஓஹரால நடந்த சம்பவம் கண்டிப்பா அது ஒரு கஷ்டமான விஷயம் தான்பா. அப்பதான் அவர் இன்னொரு மேட்டரை சொல்லுவாரு, என்னன்னா கோல்டு டி ரோஜர் ஒண்ணு அந்த கல்வெட்டுகளை டிசைஃபர் பண்ணல. என்னன்னா இவங்க எல்லாருமே பைரட்ஸுங்க, ஒண்ணு ஜீனியஸ் எல்லாம் இல்ல. ஆனா அவரு இந்த யூனிவர்ஸோட மொத்த வாய்ஸையுமே கேட்டாரும்பா. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ரோபின் ஸ்டன் ஆகி போய் ஷாக்கா நின்னுட்டு இருக்கும் போது உசோப்பா அடிச்சு புரண்டு வந்து, என்ன ரோபின் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, இது நமக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ், இந்த மாதிரி டைம்ல இப்படியா கேள்வி கேட்பாங்க, இப்ப பாருன்னு சொல்லி அடிச்சு புரண்டு போய் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இருக்கா இல்லையா, பாத்துருக்காங்களா பாக்கலையா, நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்னு ஒன் பீஸ் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சாகணும்னு சொல்லி கேட்பான். அடுத்த செகண்ட் லூஃபி சும்மா கொலவெறியோட கத்துவான். அவன் அப்படி காண்டானதை பார்த்துட்டு உசோப்பே ஒரு செகண்ட் மிரண்டுருவான். அட என்ன மேட்டர்னா லூஃபியை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெஷர் இருக்குதா இல்லையான்னு தெரிய வேண்டாம், எங்க இருக்குதுன்னு தெரிய வேண்டாம், ஆனா அதை தேடி இவன் போவானாமா. ஏன்னா அது இருக்குது, நிறைய இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இவங்க எல்லாரோட லைஃபையுமே இப்ப கடல்ல கொண்டு வந்து இறக்கி இருக்கானுங்க. இப்ப மட்டும் ரெய்லி மேட்டர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டான்னா இவங்க கப்பல்ல ஜாலியா அட்வென்ச்சர் பண்ணி போறது எல்லாமே கெட்டு போயிருமே. இல்லன்னு தெரிஞ்சா இல்லாத விஷயத்தை எதுக்கு தேடி போகணும்னு சொல்லி மனசு உடைஞ்சிரும். இருக்கு, அதுவும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா இவங்க மத்த எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம அதை மட்டுமே போக்கஸ் பண்ணி அதை தேடி போவாங்க. இதெல்லாம் தேவையாடா வெண்ண, அது ஒரு போரிங்கான அட்வென்ச்சர்னு சொன்ன உடனே உசோப்புக்கு புரிஞ்சு போச்சு. சாரிப்பா நான் கேட்டதெல்லாம் தப்புதான், என் வாயை மூடிட்டு இருந்திருக்கணும், அவசரப்பட்டு கேட்டுட்டேன், நல்ல வேலை அவர் சொல்லல, ஃப்ரீயா விடு, நீ பேசினதை கேட்டு எனக்கு வியாதி வந்துருச்சு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்ப ரெய்லி நம்ம லூஃபிய பார்த்து, உன்னால இத பண்ண முடியும்னு நினைக்கிறியா, ட்ரெயின்ல நீ இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் பெரிய பெரிய சிக்கல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி உன்னால வர முடியுமா? அவருக்கு தெரிஞ்சு உன்னோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, ஆனா உன்னால அந்த மைடிசி ஆள முடியுமா சொல்லு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாரு. அவ்வளவு நேரம் குறுகுறுன்னு பார்த்தவன், நான் எதையுமே ரூல் பண்ண போல, இந்த கடலையே ரொம்ப ஜாலியான ஃப்ரீயான பர்சன் நானு, சோ கிங் ஆஃப் த பைரட் ஆமான்னு மட்டும் சொல்லுவான். அப்படி அவன் சொல்றதை கேட்கும் போதும் சரி, அவன் ரியாக்ஷனை பார்க்கும் போதும் சரி, அப்படியே கிங் ஆஃப் த பைரட்டை பார்த்த மாதிரியே இருக்கும். இப்படி அவன் பேசினாலாம் கேட்டுட்டு அந்த ஷாகி புள்ளியே அவனுக்கு ஃபேன் ஆயிட்டான். ரைட் ஓகே, வெட்டி பேச்சு பேசினா போய்கிட்டே தான் இருக்குது, உங்க ஷிப் 41வது ட்ரீல தானே இருக்குது, நாங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பான். ஏன்னா இவங்க பேசினபடியே அட்மிரல்ஸ் எல்லாம் இந்த ஐலாண்டுக்கு வர போறானுங்க, சொல்ல முடியாது நேரம் வந்திருப்பானுங்க, அப்படி வந்தவனுக்கு என்ன சும்மாவா இருப்பானுங்க, விரட்டி விரட்டி நம்ம ஆளுல தேட மாட்டானுங்க. அப்படின்னா இவங்க இங்கே இருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு தான் பஞ்சாயத்து, எப்படியும் நியூஸ் வெளியே போய் இவங்கள வளைச்சு வளைச்சு பிடிப்பாங்க. சோ என்ன பண்ணலாம்னு யோசிச்ச நம்ம நமி பிரில்லியண்டா நம்ம எங்கேயாச்சும்
ஷாப்பிங்க்கு போலாம்பா. உசோப்பு வண்ட வண்டியா திட்டுவான். பின்ன இவங்களே இப்ப இந்த ஐலாண்ட்ல ஒரு பெரிய கிரிமினலா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்கள பிடிக்கிறதுக்கு நேவி ஆளுங்க வேற வந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி டைம்ல உனக்கு ஷாப்பிங் கேக்குதா? ஷாப்பிங் கூறு கட்ட முட்டாளு, பேசாம போய் எங்கேயாச்சும் மறைஞ்சுக்கணும் ஒளிஞ்சுக்கணும்பா. அப்பதான் பிராங்கி ஒரு ஐடியா சொல்லுவான். என்னன்னா இவங்க எல்லாருமே இப்படி ஒன்னா இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான். அதனால அந்த ஜோரோ என்ன சொல்லுவான், நம்ம பேசாம ஸ்பிளிட் ஆயிடலாம், அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணலாமே. அது என்ன பெரிய விஷயமா நீ கேப்பான். இத கேட்டவனே சஞ்சீவ் உசோப்பால தாங்க முடியல. பின்ன யார் யாரெல்லாம் ரூட்டை வச்சு பிளான் போடணும்னு விவஸ்தையே இல்ல, இவெல்லாம் பிளான் பண்றானேங்கிற மாதிரி தான் கூடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஷாகி கிட்ட ஒரு விவரு கார்டு வாங்கிட்டு ரெய்லி ஒரு பிளான் பண்ணுவாரு. என்னன்னா இப்ப இவரு போற இடம் 41, அங்கதான் நம்மள கப்பல் இருக்கு. இவரு போய் கோட்டிங் கொடுப்பாரு. அதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். அதுதான் இப்ப நம்மளுக்கு பஞ்சாயத்து 3 நாளான்னு நிறைய நாளுக்கு தேர்றாங்களே, அதுக்கு தான் பதறாங்க. இப்ப என்னன்னா இவங்க வாழ்க்கையே இதை நம்பிதான் இருக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அவனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சு காட்டுறாமா. ஆனா பிரச்சனையே 3 நாள் இங்க தங்கறது மட்டும்தான். எப்படியும் விரட்டி விரட்டி தேடுவானுங்க. அதனால மெரைன் கிட்ட உஷாரா இருக்கணும்ல. இப்ப இவன் இந்த விவரு கார்டு எதுக்கு கொடுப்பான்னா 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் இவனை தேடி எல்லாம் கிளம்பி வரணும். இவன் அந்த 41வது ட்ரீ கிட்ட தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. மேபி வேற எங்கேயாச்சும் கூட இருக்கலாம். அதை நீங்க தான் பார்த்து பக்குவமா வரணுமா. இல்ல சரி ஓகே ஓகேப்பா, நான் போய் கோட்டிங் கொடுத்துட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்றேன், சாட்டு புட்டுன்னு வந்து சேருங்க. இந்த 3 நாளைக்குள்ள உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் முதல்ல வாங்கிருங்க. ஏன்னா நீங்க அடுத்து போறது அண்டர் வாட்டர் வாயேஜ், அதுவும் எங்க ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு. இங்க கேமியும் ஸ்டார் பிஷும் மாத்தி மாத்தி நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தானே வந்து இவ உயிரியே காப்பாத்தினது. அச்சிக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா அவனாலதான் இவங்க எல்லாத்துக்கும் பஞ்சாயத்தாமா. லூஃபி ஆனா இழிச்சுக்கிட்டே கேட்பான். இப்ப என்னன்னா ஹச்சிக்கு ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு ரூட் நல்லாவே தெரியும். அதனால ரூட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நேவி ஆளுங்க கிட்ட இன்னும் ஒரு 3 நாளைக்கு மட்டும் மாட்டிக்காதீங்க. மாட்டீங்கன்னா சம்போ அப்புறம் அம்போ தான். சரி ரைட்டு, 3 நாளைக்கு அப்புறம் எல்லாம் மீட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க எல்லாரோட கையிலயுமே அந்த விவரு கார்டை கொடுத்து விட்டுருவாங்க. உடனே லூஃபி இருந்துகிட்டு யாரும் செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க, பத்திரமா வந்து சேருங்கம்மா. உசோப்புக்கு தான் தூக்கி வாரி போடும். ஏன்டா நல்ல விதமா பண்ணிட்டு இருக்கோம்ல, இதுக்குடா தேவையில்லாம சாவ பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு. 3 நாள் எங்க போலான்னு யோசிப்பாங்க. உடனே லூஃபி சொன்னது அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போலான்னு. எல்லாம் வண்ட வண்டியா திட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணா நேவி வார்ஷிப் ஒரு வழியா அந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த ஷிப்பை பார்த்தோன்னே அங்க இருக்க மக்கள் எல்லாம் அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. ஐயோ வந்துட்டானுலேன்னு. அவனுங்க வரும்போதே அப்படியே சுட்டுக்கிட்டே தான் வருவானுங்க. அதுல வந்த பீரங்கி குண்டுல அந்த கிசரு அப்படியே டிராவல் பண்ணி வருவான். வந்தவன் எல்லாத்துக்கு முன்னாடி நான் தான் கிசரு, நான் வந்துட்டேன், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் போன்ல யாருகிட்டயோ பயங்கர டெரரா பேசுறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.